தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் பேசுவோம் அவரோடு. வணக்கம் தோழர். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்றைக்கு தனது அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ரத்தன் பண்டிட் என்கிற அவருடைய பிரதான ஜோதிடரை நியமித்தார். தமிழகம் முழுவதுமே கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் மற்ற கட்சி தலைவர்கள் உட்பட அனைவருமே, அதிமுகவை தவிர்த்து அனைவருமே துவம்சம் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தில். இப்போ நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய செய்தி, அவருடைய பதவி அவரை திரும்ப பெற்றுட்டாங்க அப்படிங்கிறது தான் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. வாபஸ் வாங்கிட்டாங்க, அந்த பொறுப்புலேருந்து அவரை நீக்கிட்டாங்க. அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறது? உண்மையிலேயே விஜய் அவர்கள் இதில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரா? மக்களுடைய இந்த குரலுக்கு, எதிர்கட்சியினுடைய குரலுக்கு பயந்து விட்டாரா விஜய்? எப்படி பார்க்கறது? விஜய் தன்னை பெரியார் கொள்கை தலைவர் எல்லாம் சொல்லிக்கிட்டாலும் அவர் எந்த விதமான முற்போக்கு அம்சங்களையும் அவருடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் காமிக்கலை. பெரியாரை பற்றி சொல்லும்போது கூட விக்கிரவாண்டி மாநாட்டில் என்ன சொல்கிறாரு, அவருடைய கடவுள் நம்பிக்கையை தவிர்த்து விட்டு மற்ற கொள்கைகளை ஏற்றுக்கிறோம். பெரியார் கடவுள் நம்பிக்கை எதிர்ப்பு பேசினதே மற்ற கொள்கைகளுக்காக தான். ஆமாம், அது பார்ப்பன எதிர்ப்பாக இருக்கட்டும், பெண்ணடிமைத்தனம், இந்தி திணிப்பு எல்லாமே அதோட சேர்த்து தான் அவர் பார்க்குறாரு. சமஸ்கிருதம், வடமொழி, புராணங்கள் எப்படி நம்ம இருக்குது, சாதிகளை எப்படி அது நியாயப்படுத்துகிறது, இப்படி பல இதாக பேசியிருக்காரு. அம்பேத்கரும் அதை இன்னும் விரிவாக ஆய்வு பண்ணியிருக்கார். இந்த இந்து மதம் என்பது தெய்வங்கள், புராணங்கள் எப்படி இந்த சாதி அமைப்பை நியாயப்படுத்துகின்றன அப்படின்றத பற்றி தான் அவர் பேசியிருக்கிறார். இந்த கடவுளேருந்து தான் எல்லாமே கட்டமைக்கப்படுகிறது. அதனால தான் அதை பெரியார் எதிர்க்கிறார். அதை மட்டும் விட்டுட்டு இவர் பெரியாரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கலைன்னா நிச்சயம் தான். அதனால் அடுத்தது அவர் ஜோசியர்கிட்ட கேட்டு தான் செயல்படுகிறாரு. தன்னுடைய கட்சி பேராக இருக்கட்டும், அந்த ராத்தன் பண்டிட்டு, அவர் பேர் ராத்தன் பண்டிட் வெற்றிவேல். வெற்றிவேல் தமிழ்நாட்டுக்காக, பண்டிட்டு வடநாட்டுக்காக. அதனால ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம ஒரு ஜோசியத்தில் ஒரு ஆளாகணும்னு முடிவு பண்ணி தான் இந்த பேரெல்லாம் ஒரு இந்தியெல்லாம் கலந்த மாதிரி வச்சிருக்காரு. ஏற்கனவே பிஜேபி தலைவர்களுக்கு இவர் ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு, சசிகலா அவர்களுக்கு எல்லாம் ஆலோசனை பண்ணி இருக்கிறார், சொல்லி இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. அப்ப ஏற்கனவே அப்ப யோசிச்சிருப்பாரு விஜய், ஜெயலலிதா சசிகலாவுக்கே சொன்னவர்னா அப்போ நிறைய பவர் உள்ளவராக இருப்போம், அதனால அவரை நம்ம எழுத்து போட்டுக்குவோம். எம்ஜிஆர் காலத்துல போன செங்கோட்டையனே எழுத்து போட்டுக்கிட்டோம், அப்படி இருக்கும்போது இவரை எழுத்து போட்டுக்கிறது என்ன அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். இந்த ஜோசியர் என்ன சொல்றாரு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெயரும் விஜயனுடைய பெயரும் நியூமராலஜி படி அப்படியே ஒத்து போகுது. கண்டிப்பா ஒரு 140 சீட்டு தூக்குவாரு. அதே போல இன்னைக்கு சட்டசபையில் 144 வாக்குகள் விழுந்துருச்சுல்ல, இதை நீங்க சொல்றீங்க இல்லையா? சரி, அப்ப ஜோசியர் சொன்னது பலிச்சிருச்சு இல்ல, 144 பேர் உங்களுக்கு ஆதரவா வாக்கு போட்டாங்க. இதைத்தான் அன்றே கணித்தார். அதனால அவர் எல்லாத்தையும் அப்படிதான் செய்யறாரு. எங்க பிரச்சாரம் போகணும், எத்தனை மணிக்கு பண்ணணும், என்ன ஏது, என்ன பேசணும், அது ஒருவேளை யாருக்கு சீட்டு கொடுக்கணுன்ற வரைக்கும் கூட அவரு சொல்லி. இந்த ராஜகுருன்ற கான்செப்ட் இந்தியாவினுடைய குறிப்பா பார்ப்பனிய சமூகமாக இருக்கிற நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம். எல்லா மன்னர்களும் சத்திரியர்களாக இருந்தாலும் இந்த ராஜகுரு இருக்காங்க இல்லையா, பார்ப்பனர்கள், அந்த ராஜகுருகள் தான் நம்பர் 1. அவங்க தான் மன்னர்களை அங்கீகரிப்பாங்க, கிரீடத்தை அணிவித்து பட்டாபிஷேகம் நடத்துவாங்க, அப்பப்போ ஆலோசனை கொடுப்பாங்க, ஏதாவது பிரச்சனைனா அட்வைஸ் பண்ணுவாங்க, போர் தொடங்கணுமா சமாதானமா போகணுமா எல்லாம் சொல்லுவாங்க. ஆட்சி அதிகாரம் அப்போ ராஜகுரு கையில தான். ராஜகுரு தான் இறுதி சுப்ரீம் கோர்ட் மாதிரி, அவர் தான் எல்லாம் முடிவெடுப்பாரு, செய்வார். முக்கியமாக மன்னனை அங்கீகரிக்கக்கூடியவர் அவர் தான். இப்ப சிவாஜி கூட, மராத்திய சிவாஜி கூட பார்ப்பனர்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி அண்ணா ஒரு நாடகம் எழுதினார் இல்லையா, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். அதுலயே அவர் பார்ப்பனர்களை மகிழ்வுக்கு அவர் தானம்லாம் கொடுத்து அப்புறம் தான் சிவாஜி அவங்க மன்னனா ஏற்றுக்கொள்வாங்க. அதனால் நீங்கள் சந்திரகுப்த மௌரியனோ இல்லை சாணக்கியரோ இல்லை ராமன் லக்ஷ்மணனுக்கு ராஜகுருவாக இருந்த விஸ்வாமித்திரரோ, இப்படி எல்லா புராண கதைகள்லையும் சரி ரியல் வரலாற்றுலையும் இந்த ராஜகுருக்களை பார்க்கலாம். இங்கே இருக்கிற ராஜராஜ சோழனுக்கு கூட ராஜகுருக்கள் இருந்திருக்காங்க. அதனால தான் அவர் பார்ப்பனர்களுக்கெல்லாம் தனியான
கிராமங்கள் வருவாயெல்லாம் ஒதுக்கி கொடுத்துருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது விஜயும் அந்த பாரம்பரியத்தில் வராரு. தனக்கு ஆஸ்தான ஜோசியர்னு ஒருத்தரை தெரிவு செய்கிறாரு. அதன்படி தன்னுடைய அரசியல் வியூகங்களை அவர் அமைத்துக் கொள்கிறார். அப்படி அமைச்சவர் யோசிச்சு பார்க்குறாரு, சரி நம்ம கட்சியை நடத்துறது ஜோசியரை வச்சு நடத்துகிறோம், ஆட்சியும் அவர் சொல்படி நடத்திட்டா பிரச்சனை இல்லைல்ல, பக்கத்திலே இருப்பாரு. ஆமா, எப்படி என்ன பேசணும், என்ன பேர் வைக்கணும், என்ன நேரத்தில் செய்யணும், என்னைக்கு அரசு திட்டங்களுக்கு பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாமே அப்போ ராஜகுரு முடிவெடுப்பாரு. ஆமா, அப்படி இருந்தா நம்ம ஆட்சியும் சுமூகமா நடக்குமேன்னு விஜய் யோசிச்சுட்டு அப்படி போட்டாரு. ஆனா தமிழ்நாடு முழுக்க நீங்க சொன்ன மாதிரி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சட்டசபையில வன்னியரசு பேசுறாரு. வன்னியரசு பேசும்போது இந்த சனாதன் சன்சா என்ற RSSனுடைய அந்த பயங்கரவாத அமைப்பு யாரெல்லாம் கொண்டிருக்கு, கல்பர்கி, பன்சாரே, கௌரி லங்கேஷ் இவங்களெல்லாம் கொண்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஜோசியம் பில்லி சூன்யம் மூட நம்பிக்கையில் எதிராக பல மாநிலங்கள்ல சட்டம் இருக்கு, இங்கேயும் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க தமிழ்நாட்டிலேயே 1-2 தனியார் பல்கலைக்கழகங்கள்ல ஜோசியம் வந்து ஒரு பாடமா இருக்கு. ஒரு டிகிரியா நீங்க அதை போய் படிக்கலாம். அது ஒரு சயின்ஸ்னு சொல்லுவாங்களே. ஆமா, சயின்ஸ்லாம் உருட்டுவாங்க. வட இந்தியாவில் பல பல்கலைக்கழகங்கள்ல ஜோசியம் ஒரு பாடத்திட்டமா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டிலையும் படிக்கலாம், இந்தியாவிலையும் படிக்கலாம். அது வந்து MA வரைக்கும், முதுகலை வரைக்கும் ஜோசியம் இருக்கு. அது ஒரு சயின்ஸ்ன்றாங்க. அது பல வகைகள் இருக்கு. இல்லை, ஏற்கனவே கனிமொழின்னு ஒரு MLA இங்க இருக்காங்க, கோவையில் வெற்றி பெற்றவங்க, ஜோசியம் மூலமாக கேன்சரை தீர்க்கிறவங்க. நம்ம தாவைக்கா கட்சியில இந்த மாதிரியான பல்கலைக்கழகத்துல படிச்சு வந்தவங்களா எப்படின்னு தெரியல. அவங்க ஜோசியர் தான். கேன்சரை குணமாக்க முடியுமா முடியாதான்றது ஜோசியம் சொல்லிரும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசின வீடியோ எல்லாம் வைரல் ஆக்கி. அப்ப இதெல்லாம் விஜய்க்கு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ரொம்ப நார்மலா பாக்குறாரு. இப்ப மக்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு, மூட நம்பிக்கை இருக்கு, ஏதாவது செய்யறாங்க, சாதாரண மக்கள் அலகு குத்துறாங்க, காவடி எடுக்கிறாங்க, கொஞ்சம் வசதி உள்ளவங்க இந்த மாதிரி பெரிய சாமியார்கள்ட்ட போறாங்க. இவர் ஜோசியரை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஏற்கனவே காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா சில இதெல்லாம் நடந்தோன்னா அவர் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. நம்பிட்டு அவரை வச்சுட்டாரு. இன்னைக்கு உதயநிதி ஏத்து பேசியிருக்காரு, வன்னியரசு பேசியிருக்காரு, அப்புறம் நம்ம ஜவஹர்லால் அவரு பேசியிருக்காரு. ஒரு சயின்டிபிக் டெம்பர் தான் நம்ம மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும், மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்துலேயும் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் வந்து பிரேமலதா ராஜகுருன்னு பேரே வச்சுட்டாங்க. வெறும் ஜோசியன்னு சொல்லல, ராஜகுருன்னே சொல்லிட்டாங்க. இல்லை, எனக்கு பார்க்கறதுக்கு வழக்கமா பிளாஸ்ட் பண்றது விஜய் தானே. எந்த கூட்டமாக இருந்தாலும் பிளாஸ்ட்னு பண்றது அவர் தான். விஜயனுடைய ஆவி இன்னைக்கு பிரேமலதா உடம்புக்குள்ளால புகுந்துட்டது. அவங்க பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு பண்ணிட்டாங்க. பிளாஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு இவ்வளவு எதிர்ப்பு வந்த பிறகுதான் விஜய் வேற வழி இல்லாம அந்த ஜோசியரை நீக்கி இருக்கிறார் இல்லையா. அநேகமா எல்லா தலைவர்களும் இதை வந்து கண்டிச்சிருக்காங்க. யாரு வந்து இதுல உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. வழக்கு போட்டிருக்காங்க. அதே போல வந்து தென்னிந்திய ஜோதிட நல சங்கம்னு ஒரு சங்கம், அவங்க வந்து ஜோசியத்தை வன்னியரசு அவமானப்படுத்தி பேசிட்டாரு அப்படின்னு அவங்க ஒரு வழக்கு தொடுக்க போறாங்களா. அப்படியா? ஆமா, அப்படி ஒரு தகவல் நியூஸ் கார்டு பார்த்தேன் நான். அதனால அவங்கெல்லாம் உடனே செய்யறாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள், கட்சிகள், பத்திரிகையாளர்கள், அறிஞர்கள் இதை கண்டிச்சதுனால விஜய் வேற வழி இல்லைன்னு சொல்லி அந்த உத்தரவை வாபஸ் வாங்கி. இல்லை, ஒரு அரசே ஒரு ஜோதிடரை தன்னுடைய பக்கத்தில் வைத்திருக்கிறது மூலமாக இங்க எல்லாரும் இந்த ஒரு கலாச்சாரத்துக்குள்ளால வர்றதுக்கான ஒரு சூழல் உருவாகும் இல்லையா. ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளால வாரது, இதை எடுக்கிறது. விஜய் அவர்களே வச்சிருக்காரு. விஜய் அவர்களே ஜோசியர் மூலமாகத்தான் இந்த ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. அவருக்கு திரைப்பட முன்னேற்றங்கள்லாம் இப்படிதான் வந்தது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் மறைமுகமாக செய்யப்படும் இல்லையா. ஆமா, அப்போ ஒரு கல்ட்டு ஃபிகருக்கு இந்த மாதிரியான பிரச்சாரம் தேவை. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள், இந்த ஜோசியர் இவர் இவ்வளவு பவர் உள்ளவர், ஜெயலலிதா காலத்துல இருந்து கணிச்சிருக்காரு, அவரே இன்னைக்கு வந்து விஜய் வந்து சாகுமுறை அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு கணிச்சிட்டாரு. இன்னும் 20 வருஷம் அவர் தான் முதலமைச்சர். சாகுமுறை அவர் தான். அப்ப குத்து அவருக்கு. ஆமா, அவரே இல்லை, வாக்குச்சீட்டுல. இப்படி இதெல்லாம் வந்து அவருடைய ரசிகர்கள்ட்ட எடுபடும்ல.
அப்போ அதனால இல்லை கொஞ்சம் முற்போக்கானவங்க இருப்பாங்கல்ல, எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்னு வைங்க. ஆனால் இன்னைக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பல துறைகளில் இன்னைக்கு படித்து எடுத்துட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு இதில் போட்டுட்டான்னு வைங்க, விஜயினுடைய தொண்டர் மனநிலையிலையோ ரசிகர் மனநிலையில. ஆனால் இதெல்லாம் பார்ப்பானே அவன் பார்க்க மாட்டாங்க. ரசிக மனோபாவம் கொண்டவர்கள் எந்த முற்போக்கையும் கொண்டிருப்பதற்கு வழி இல்லை. ஏன்னா ஸ்க்ரீனில் விஜய் 20 பேரை பந்தாடுறாரு, இப்போ ஜனநாயகன்ல ரத்தத்தெல்லாம் நக்குறாரு. இதை வந்து உண்மைன்னு நம்புவாங்களா இல்லையா? உண்மையிலே விஜய் பெரிய சாகசக்காரரு, டெய்லி ஒரு பாட்டில் ரத்தம் குடிப்பேன். ஆமாம். அதனால அவர் அந்த சாகசக்காரராக பார்த்து தானே ரசிகராக மாறுறாங்க. அப்படி இருக்கிறவங்க விஜய்கிட்ட என்னமோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்றத நம்புவாங்க. ஆனா இன்னைக்கு அவர் பஞ்சு டைலாக் பேசல, பதறிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறவன் என்ன நினைப்பான்? அதான் அந்த சமயம் கேமரா மக்களை காமிச்சிடும்ல. நீங்க ஸ்கிரிப்ட் படிக்கும்போது திணறாரு அப்படின்னா அவரை காமிக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு என்ன சொல்றது, பப்ளிசிட்டி செட்டப் தான், ஒரு ஜிகினா வேலை தான். ஆமா, நீங்க பல சாமியார்கள்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்போ சாமியார்கள் மட்டும் இல்ல, இப்போ அமெரிக்க அதிபர்களையே எந்த ஆங்கிளில் போட்டோ எடுக்கணும், எந்த போட்டோ வெளியே ரிலீஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செய்வாங்க. அவர் என்ன கோட்டு போட்டிருக்கணும், நேற்று என்ன போட்டார், இன்னைக்கு போட்டார், நாளைக்கு என்ன போடணும், ஸோ நடை உடை பாவனை எல்லாமே தீர்மானிச்சு தான் அது செய்வாங்க. அதனால விஜய் வந்து சினிமாவில் பார்த்து பார்த்து அவருடைய கதாநாயக பிம்பத்தை ரசித்தவர்கள் நிஜ வாழ்க்கையில இந்த மாதிரி ஜோசியம், ஆன்மீகம், பில்லி சூனியம், மாந்திரீகம் அப்படின்னா கண்டிப்பாக நம்புவாங்க. இப்போ விஜய் திருச்செந்தூர் கோயில் போனாரு, சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனாரு, வேளாங்கண்ணிக்கு போயிருந்தது ஏதோ இதெல்லாம் ரத்து பண்ணிட்டாரு. அப்போ இதன் மூலம் என்ன காமிச்சுக்க விரும்புகிறாரு, அல்ல அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி இந்த சமகார யாகம், எதிரிகளெல்லாம் ஒழிக்கக்கூடிய யாகம்லாம் பண்ணிடணும், பூஜை பண்ணிடணும். இவர் பின்னாடி காரில் ஜோசியர் உட்காந்துருக்காருல்ல, ஆமாம், யாரு, நம்ம வெற்றிவேல், தமிழ்நாட்டுக்கு வெற்றிவேல், இந்தியாவுக்கு ராத்தன் பண்டிட். ஆமாம், அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அவர் இந்த ஐடியாலாம் கொடுக்குறாரு. அப்போ இன்னமும் கூட இருக்கும், இன்னும் எந்தெந்த கோயிலுக்கு என்னென்ன நேர்த்திக்கடன் செய்யணும், என்னென்ன யாகங்கள் செய்யணும், பூஜை செய்யணும், அதெல்லாம் லிஸ்ட் போட்டு இவருக்கு பின்னாலே நிறைய பேர் சாய்பாபா கோயிலுக்கு போயிருப்பாங்க, தமிழகத்துல போயிருப்பாங்க. விஜயே போயிட்டாரு, கிளம்பு வண்டி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. திருச்செந்தூர் கூட தென் மாவட்ட மக்கள் தான் போயிருப்பாங்க. இப்போ வட மாவட்டங்கள்ல இருந்து தளபதியே போயிட்டாரு, நம்மளும் ஒரு 8 போய் என்ன கோயில்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி போவாங்க. நிச்சயம். அப்படி ஆன்மீகம் வந்து இங்க பொங்கி வழிகிறது விஜயனுடைய ஆட்சியில. பாவம், அங்க பெரியார் மட்டும் ஒரு ஆதரவற்று போய் கொள்கை தலைவர் அங்கே போனாரே, பெரியார் திடல்ல போய் மலர் தூவி மரியாதையெல்லாம் செலுத்தி, பெரியவர் வீரமணி எல்லாம் பார்த்து, பெரியாருடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு 2 நிமிஷத்துல அப்படி உள்ளால எந்திரன் மாதிரி எல்லாத்தையும் அப்படி உள்வாங்கிட்டு வந்தாரு. அவ்வளவுதான். பெரியாருக்கு வந்து ஒரு பூஜை பண்ணுவார், இந்த பூவெல்லாம் போட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ற மாதிரி மரியாதை செய்வாரே தவிர, அதை தாண்டி ஒரு பெரியார்கிட்ட இருந்து இவர் எதுவும் இவருக்கு போய் சேரப்போவதில்லை. ஆனா ஒண்ணு, விஜயோட ஆட்சியில எடுத்த எடுப்புலயே அவர் போட்ட முதல் உத்தரவே இங்க ரத்தாயிருச்சு அப்படின்றது மக்களுக்கு கிடைத்த வெற்றி. நீங்க சொன்னது போல எதிர்கட்சிகள் இணையத்துல ட்ரோல் ஆன் மெட்டீரியல் ஆனது, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவங்க எக்கோ சிஸ்டம் இப்போ பலவீனம் அடைஞ்சிருக்கு. முன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஏதோ ரீல்ஸு அதெல்லாம் போட்டு மக்களை ஏமாற்றலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ இதெல்லாம் நியாயப்படுத்த முடியாதுல்ல. அதனால வந்து இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் வந்து பிரேமலதா தான், ராஜகுருன்னு சொல்லிட்டாங்க, அவரும் அதை நீக்கிட்டாரு. அதனால வருங்காலத்தில் இது போன்ற நிறைய காமெடிகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் பார்க்குறேன். இல்லை, இது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம். விஜய் அவர்களுடைய மவுஸ் இன்னைக்கு ஒரு ரொம்ப பிரபலமாக இருக்குது. நீங்கள் வைகோ அவர்கள் வந்து எவ்வளோ மூத்த ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது தெரியும். அவரே ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வீட்டுக்கு விஜய் அவர்கள் போகும்போது இருந்ததை பார்க்க முடிஞ்சது. கேரளத்தினுடைய ஊடகங்கள் இது ரொம்ப பயங்கரமாக இங்கே தமிழ்நாட்டு ஊடகங்களை விட மிகப்பெரிய அளவில் கவரேஜ் இது பண்ணுறாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு பெரிய அளவு பேசுகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய உள் நுணுக்கங்கள், எப்படி வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆராயலை, அதை பற்றி பேசலை. ஆனால் ஒரு நீண்ட 60 காலத்துக்கு மேற்பட்ட திராவிட இந்த சித்தாந்தம் வீழ்ந்து விட்டதாக அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. கேரளத்தில் விஜயை கொண்டு வரணும்,
அப்படிங்கிறதுக்கு இப்போ உறுப்பினர் சேர்க்கை வந்து அங்கே நடைபெற்றுருக்கு. இன்னும் அடுத்த ஆட்சி வந்து விஜய் தான் அப்படின்னு பேசுகிற ஒரு கூட்டம் வந்து அங்கே உருவாகி இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம மடத்தனத்தை நம்ம இங்கே தமிழகத்தில் பண்ண ஒரு முட்டாள்தனத்தை, நிச்சயமாக அது முட்டாள்தனம் தான் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும். அதில் போய் கேரள மக்களும் விழுறாங்களா? எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேரளாவினுடைய ஜென்சியும் இதே மாதிரி இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விஜய் படங்களுக்கு கேரளாவில் நல்ல ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஓப்பனிங் இருப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் மோகன்லால், மம்முட்டி, மற்ற நடிகர்களை விட, மலையாள நடிகர்களை விட விஜய்க்கு ஓப்பனிங் முதல் நாட்களுடைய வருகை, ரசிகர்கள் வருகை, வசூல் என்பது அதிகம். அது வந்து இந்த ஜென்சி தான் அதை செய்கிறாங்க. அப்போ விஜய் தான் மாசு. ஒரு முறை நான் சன் நியூஸ் டிபேட்டு போகும்போது கேரளாவிலேருந்து ஒரு பையன், அவர் தான் கேப் டிரைவர், அவர் வந்து தமிழ் நல்லா பேசுகிறாரு. எப்படிங்க தமிழ் பேசுகிறீங்கன்னா, தமிழ் படம் பார்த்து தான் அப்படின்னா. யாரை பிடிக்குன்னா விஜய் தான் அப்படின்றாரு. ஏன் பிடிக்குன்னா விஜய் தான் மாசு அப்படின்றாரு. இப்போ அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு எப்படின்னா, அது தெரில, ஜெயிப்பார், கேரளாவில் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகராக இருக்கார். ஏற்கனவே வேணுகோபால்னு சொல்லி ஒரு விஜய் ரசிகர் தான் இங்கே கேரளத்தில் வெற்றி பெறதுக்கு விஜய் வந்து கூட்டணி இல்லையா அப்படின்னு பேசுனாரு. ஆமாம். அப்போ அவர் சொல்கிறாரு. இன்னொரு புறம் வந்து நல்ல தரமான மலையாள படங்களை பற்றியும் சொல்கிறாரு, தரமான தமிழ் படங்களையும் அவர் சொல்கிறாரு. இப்போ என்னென்ன, நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை சொன்னீங்கன்னா அதை பார்த்துருக்கேன், நல்ல படம், அவர் ஒரு நல்ல ரசனை இருக்குது. அதே சமயம் விஜயையும் ரசிக்கிறாரு. அப்போ விஜய்கிட்ட என்ன பிடிக்கும் அப்படின்னா, அவர் சொன்ன ஒரே பதில் அவர் தான் மாஸ் அப்படின்றார். அவ்வளோதான். அதனால் கேரளாவுடைய ஜென்சியும் இந்த விஜயை பார்த்து அப்படி ரசிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், மற்ற அரசியல்வாதிகள்லாம் வேட்டி சட்டை அப்படின்னு வராங்க, இவர் கருப்பு கோட்டு சுட்டு போட்டு வந்து ஜம்னு வந்துருக்கிறாரு, அப்படி பஞ்சு பேசுகிறாரு, கொஞ்ச நேரம் தான் பேசுகிறாரு, அதில் ஒரு 10 ரீல்ஸ் எடுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு. மற்றவங்களாம் வளவள கொலகொலான்னு அதெல்லாம் தேவையில்லை, இன்ஸ்டாவில் ஒரு 4 வீடியோ போட்டால் போதும். அதனால் கேரளாவில் நீங்கள் நினச்சிருக்க மாதிரி அது வந்து ஒரு பொலிட்டிசைஸ்டு ஸ்டேட்டு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும், இனி வரக்கூடிய தலைமுறை என்பவர்கள் இது கேரளாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அண்ணன் மாதிரி, எதாக இருந்தாலும் தமிழ்நாட்டை அவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு கேரளாவை பற்றி அதிகம் தெரிஞ்சிருக்கிறத விட கேரளம் நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, கவனம் செலுத்துறது அதிகம். அந்த வகையில் மாசு இருக்கிற, ஓப்பனிங் இருக்கிற விஜய்க்கு வந்து கேரள மீடியா கவரேஜ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நாளைக்கு காங்கிரஸ் வந்து பாராளுமன்ற தேர்தலில் எல்லாம் விஜயை பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் கொஞ்சம் பேன் இண்டியா ஸ்டார்னு கூட சொல்லலாம்ல. தெலுங்குலேயும் அறிமுகம், கன்னடத்துலேயும் அறிமுகம். அப்போ காங்கிரஸ் கட்சி அப்படிலாம் ஒரு மேடை அமைச்சு கொடுத்து ஒரு தென்னிந்திய லெவலில் அவரை கொண்டு போயிடுச்சுன்னா அவருக்கும் ஒரு இமேஜ் தமிழ்நாட்டை விட்டு இன்னொரு 2-3 ஸ்டேட்டுக்கு போகுது இல்லையா? அதனால் காங்கிரஸ் திட்டமிட்டு அதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ ராஜகுரு ஆஸ்தான ஜோசியர் அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார். விஜய்க்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. தொடர்ந்து பேசுவோம். வருங்காலத்தில் வந்து விஜய் மூலமாக சங்க காலத்தில் எப்படி கேரளம், சேரநாடு தமிழகத்தோட இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் கூட உருவாகலாம் போகிற போக்கு பார்த்தா. அரசியல் எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறத பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.